ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒன் மோர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீ ஃபயர் பற்றி தான். அதனால நமக்கு இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் அடிக்கடி வீடியோ வராது, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஜாலியாக வீடியோக்குள்ளே போகலாம். இறங்கணும் உடனே தூக்கிட்டு வந்து எங்கே இறக்கி விட்டாங்க பாருங்கள். ஒரு கன்று கூட உருப்படியாக கிடைக்கலான்னு வீட்டுக்குள்ளே போனால் ஒரு உருப்படியான கன்று கிடச்சிது. சரி கிடச்சிது, எடுத்துகிட்டு வந்து வெளியில் எவனையாச்சும் போட்டு தரலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒருத்தனையும் காணும். இதுக்கு நான் என்ன பண்ணி தொலைவேன்னு தெரில. ஏன் இவனுங்களோட வந்தேன்னு தெரில. சிங்கிளாக போட்டே புஷ் பண்ணியிருக்கலாம் போல். ஒன்றும் இல்லை, பிஆர் சீசன் குறைச்சாங்க, அதை புஷ் பண்ணலான்னு வந்தேன். ஓகேவா. இப்போ இங்கே வந்து பார்த்தா ஒரு லூட்டும் ஒரு உருப்படியாகவே கிடையாது. நம்மளே ஒரு பாட்டு லூட் இல்லைன்னா அடிக்கவா போகிறோம் அப்படின்னு யோசனை இருக்கும்போது M4A1 ஒரு சிப்பு கட்சி. சரி ஓகே, இது ரைட், ஏதோ கொஞ்சம் நல்ல கன் ஸ்கின் தான். ஓசியில் குத்தாங்க, ஓசியில் எத்தாச்சு, அதனால் விட்டுடலாம் அப்படின்னு. இவனுங்க எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த மேட்ச்சு ஃபுல்லாக பாருங்கள், செத்து போவானுங்க. நானும் எத்தனை தடவை தான் ரிவைவ் பண்ணுறதுன்னு தெரில, செத்து போவானுங்க. நான் ரிவைவ் பண்ணியே வாழ்க்கையை வெறுத்துட்டேன் கைஸ் இவனுங்களை. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. எல்லாம் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தொண்டை வலியில் ஜுரத்தில் பேசிக்கிட்டு இருக்க, புரியுதா? சரி வாங்க, அப்படியே பேனை தட்டிக்கிட்டு போனால் இங்கே ஒருத்தனும் இருக்க மாட்டான். நான் எதுக்கு தான் இது இவ்வளோ ஃபுல்லாக ஷூட் பண்ணேன்னு தெரில. எனிமி வரும்போதாச்சும் ஷூட் பண்ணியிருந்தால் நமக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கும். நான் பாட்டுன்னு ஓடினே இருக்கேன், ஒரு கன்னும் கிடைக்க மாட்டுது, ஒன்றும் கிடைக்க மாட்டுது. சரி, உங்களுக்கு இப்போ ஒரு சேலஞ்ச் தரேன். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் மட்டும் வேணும்னா ஃப்ரீ ஃபயர்னு போட்டு ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் கேமு, இல்லை வேறு ஏதாச்சும் அனிமே பார்க்கணுன்னா, இல்லை அனிமே பற்றி ஏதாவது தெரியணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை அனிமே பற்றி ஏதாவது வீடியோ போடணுன்னா அதுவும் என்ன அனிமே, எந்த மாதிரியான வீடியோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுவேன். ஓகேவா? சரி வாங்க, இப்போ லப்பன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வீடியோக்குள்ளே தான் இருக்கும், வீடியோக்குள்ளேயே லப்பன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி இருங்க, அதை பார்த்துக்கலாம். சாரி கைஸ், தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால் சின்ன பிரச்சனை. சரி, இப்போ இங்கே ஒருத்தர் லூட்டும் இல்லை, அங்கே ஒருத்தர் M60 மார்க் பண்ணான். சரி, M60 நல்ல கண்ணாச்சு, அதை போய் எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கை படப்படான்னு இல்லாமல் ஏதோ கொஞ்சம் வேறு ஏதோ போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் யூட்டன் போட்டு வந்து எடுப்பேன். அதெல்லாம் காமெடியாக இருக்கும். காமெடியாக இருக்காது, நான் சொல்கிறது தான். எல்லாம் எங்கே நடக்குது, எங்கே நடக்க மாட்டுது. சரி, அப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற உங்களுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. இதனாலேயே நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க, புரியுதா? இந்த வீடியோ எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிடுவீங்க, ஃபுல் மார்க் வாங்குவீங்க. இப்போ வர போர்டு எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதனால் 12th ஸ்டூடெண்ட்ஸும் 10th ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க படிக்காமையே பாஸ் ஆகிடலாம். அதாவது 400 மேலே படிக்காமல் இருக்கலாம். 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 மேலே படிக்காமல் இருக்கலாம். 10th வந்து 400 மேலே படிக்காமல் எடுக்கலாம். புரியுதா? என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட். சாரி கைஸ், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணுறன்றதுனால, வாய்ஸ் கொடுக்குறன்றதுனால அது ஒரு சின்ன பிரச்சனை எதோ அமைக்கிட்டு இருக்கேன், அதுதான். சரி, வந்தோன்னே பார்த்தீங்கன்னா M60 மண்டலே ஒன்று வச்சு நான் கச்சாச்சு. பெருமையாக இருக்கும். இத்தனை பேரில் நம்மக்கிட்டே வந்து மாட்டுறானுங்க பாருங்கள். ஒரு கில் எத்தாச்சு. போ பார்ப்பீங்க இன்னும் இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ், எல்லாம் உங்களுக்காக தானே. ப்ளீஸ், உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நானே வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இங்கே யாரெல்லாம் மேக்ஸிமம் அனிமே பார்ப்பீங்களோ அவங்கள ப்ளூ கலர் கமெண்ட்டை தட்டி விட்டு ப்ளூ கலர் ஹார்ட் போட்ட கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. யாரெல்லாம் இங்கே ஃப்ரீ ஃபயரில் கேமிங் பற்றி அதிகமாக பார்ப்பீங்களோ அவங்களாம் ரெட் கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்பா, வாய் கொலராமல் வந்துருச்சுன்னு சொல்கிறதே கொலரி தான் வருது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறேன்னு சில இடத்துல ஸ்டாப் பண்ணி விட்டுருவேன். அது எனக்கே தெரியாது எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு. சரி, இருந்தாலும் கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கில் தான், இப்போ வரைக்கும் ஒரு கில் தான், அதே 33. இந்த 33 பேரில் தான் நம்ம கொஞ்சம் கில் எடுக்கணும். அந்த கொஞ்சம் கில் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு கைஸ். இங்கே 2 பேர் சண்டை போட்டிருப்பானுங்க, அது உங்கள் மேப்பில் பார்த்தாவே தெரியும். சரி, எங்கே தாண்டா இவனுங்க சண்டை போடுறானுங்கன்னு போய் பார்த்தா அங்கே க்ளூவால் மட்டும் இருக்குது, ஒருத்தனை கூட அளக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், புல்லட் சவுண்டு கேட்குது. அப்புறம் ஒருத்தன் ஓடனான். நானும் இப்படியே போய் சுட்டு நான் கஷ்டம். இப்படி தான் நான் கஷ்டேன், அதான் அப்படி தான் சொல்லணும். அப்படியே அவனை கில் எடுத்துகிட்டு வேறு யாராச்சும் வரானான்னு பார்த்தா எவனுமே வரல. சரி,
எவனுமே வரலையே. ஆனால் அங்கே ஒருத்தன் இருந்தானே, அவன் இப்படி கிராஷ் பண்ணி போவான், நான் பார்த்துருவேன். ஆனால் ஜோன்லேருந்து வெளியிலே வரமாட்டான் பயப்புள்ள, அப்படியே எங்கேயோ ஓடிடுவான் போல் ரிவர்ஸில். நான் அதை பார்க்காம ஜோனு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் போவேன். உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு வாய் வலிக்குது. ஒரு வாய் தண்ணி தர மாட்டீங்க தெரியும். ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன். ஜோன் வரும்போது வந்தால் அப்படியே அங்கே வந்து கட் பண்ணிடுவேன். எல்லாம் என் தப்பு தான். ஏன்னா எனிமி அவனும் வரமாட்டான், சும்மா தான் சுற்றி நிற்பேன். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு இந்த கார்லாம் போயிட்டுருக்கோம், அந்த காரை பிடிச்சி சுட்டுட்டே இருப்பேன். அவன் வரவே மாட்டான், காரை கொளுத்திடுவேன். புல்லட் வேறு இருக்காது M60 நாக்கச்சிருவேன். இவனுக்கு ஏன் வச்சா அவன் மேலே இருக்கவனுக்கு ஏன் போவோம். சரி வந்துடுற ஆடு அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை நாக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஆடை கில் எடுத்துவேன். இந்த ஆடு ஆட்டோமேட்டிக்காக கில் ஆயிரும். சரி அங்கே ஒருத்தன் இருக்கான், இவனை காரில் வரவனுக்கு ஏம் பண்ணால் அங்கே ஒருத்தனுக்கு ஏம் போயிடுச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு நானும் காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் சுட்டுன்னு இருக்கேன், வேலைக்கு ஆகாது. இவனுங்க வேற நாக் ஆகிட்டானுங்க, இவனுங்களை வேற போய் ஹீல் பண்ணணும். அதை நான் கட் பண்ணிடுவேன். அதனால் பார்க்கலாம். ஓகே வந்தாச்சு ஹீலிங் பொசிஷனுக்கு. நானும் என்னதான் ஹீல் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் அதுக்கிட்ட பண்ணிட்டுருக்கேன், எனக்கு புரியல. நான் விளாடும் போது கூட எதுவும் ஃபீல் பண்ணலை அவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஆனால் இப்போ தான் எனக்கே தோணுது என்ன தேவையில்லாமல் பண்ணுறேன்னொன்று. பார்த்தா இங்கே ஜோனில் வந்து இறங்கினோன்னே இங்கே பலியாடி மாட்டிக்கிச்சு, உட்காந்து மெடிக்கிட் போட்டுருந்தேன். அப்படியே அழுத்தி பிடிச்சி கில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பாருங்கள் எல்லோரும் சேர்த்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படியே 5 கில் ஆயிடுச்சு கைஸ். நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு கில்லு கூட மிஸ் ஆகுது, எல்லா கில்லையும் சேர்த்து தான் 5 கில் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ கட் பண்ணிட்டேன் 5 கில்லு வந்ததே காட்டலை அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என்னை யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. என் பேர் தான் ஜெகதீஸ்வரன். நாங்கள் தான் என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான ஆள் எல்லார் மாதிரியும், அவ்வளோதான். இது மட்டும்தான் இப்போதைக்கு. அப்புறம் இந்த கேமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தர் இருப்பானுங்க சில பேர். ஒருத்தர் எம்டி கிங்குன்னு இருப்பான், அது ஒரு மென்டல். செகண்ட் வந்து டிவி ஆஸ்மோடியஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது மென்டலுக்கெலாம் மென்டல். தேர்டு வந்து அவன் பேர் ஏதோ வருமே ஏஎஃப்டி பீகாச்சுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அவன்லாம் 5 வச்சுருக்காங்க. 5 நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, 5 ஐடி வச்சுருக்கான்னு சொன்னேன். உடனே போயிடாதீங்க அங்கே போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி நானும் வீட்டு மேலே வந்து உக்காந்தேன். இந்த பக்கம் குழால் போட்டேன், அந்த பக்கம் குழால் போட்டேன். இங்கே வீட்டுக்கிட்டே ஒருத்தர் இருக்கான், ஜன்னல் நான் பார்க்கவே இல்லை. நான் பாட்டுன்னு கீழே சுட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நான் ஆயிட்டானுங்க எல்லாரும். இப்போ அந்த ஒரு பீஸ் தான் இருக்குது, அந்த ஒரு பீஸை காப்பாற்றணுன்னு வேறு நான் கீழே குச்சி போயிடுவேன். அப்புறம் அங்கே ஜாலியாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் பார்க்கும் போதே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வாய்ஸ் ஓவரில் எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு 100% நான் கேரண்டி. அது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆகிப்போச்சு, ஓகேவா? அதனால் இப்போ இந்த மாதிரி மாடுலேஷனில் பேசுறது நல்லா இருக்கா, இல்லை வேறு மாதிரி இழுத்து பேசுறது நல்லா இருக்கா, இல்லை பட்டுன்னு பேசுறது நல்லா இருக்கா? இது மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நானும் இழுத்தும் பேசலாம், இல்லை பொறுமையாக பேசலாம், இல்லைன்னா ஜாலியாக பேசலாம், இல்லைனா பேசிக்கிட்டே இருக்கலாம், இல்லைனா ஃபாஸ்ட்டாக பேசலாம். இந்த இதுதான். ஆனால் பேசி ஆகணும். இதில் மட்டும் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்கள் விருப்பம்தான். க்ளூவால் ஒழிஞ்சது, இன்னொரு க்ளூவெலாம் போட முடியாது அப்படின்னு கீழே இறங்கலான்னு போனால் அப்போ ஒரு ஆடு வந்து குதிச்சுது. சும்மா அடித்தா ஹெட்ஷாட் வந்துச்சு. அது ஹெட்ஷாட்டில் நாக்காகலை, நாக்கு ஆயிட்டான். கை தவறி மூவ் பண்ணுற பட்டன் கொடுத்துட்டு கீழே உண்டேன். சரி ஒரு கில் தானே போனால் போகுது அப்படின்னு பார்த்தா 7 கில் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஆனந்தம், என்னடா இது 7 கில்லு 33 பேரில் அப்படின்னு. இந்த மேட்ச் எப்படியாச்சும் போய் அடிக்கணும். இங்கே பார்த்தா நான் அடிச்சிருவேன், ஆனால் அது எனக்கு காட்டுச்சு கேமில். ஆனால் ஸ்பெக்டேட்டில் பார்க்கும்போது அது காட்டலை. ஆனால் என் டீம் ஆள் அடித்த மாதிரி காட்டுச்சு. ஆனால் நான் தான் அடித்தேன் அவனை. அப்படி என்ன சொல்கிறது, நான் அடித்தானா அவனுக்கு டேமேஜே குறையில, ஃபேக் டேமேஜ்னு சொல்லிக்கலாம். இங்கே ஒருத்தன் வந்தான், வண்டியில் வாங்கிட்டு போட்டேன். எங்கள்கிட்ட லேக் அடிக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக 1080pயில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் அப்லோட் பண்ணும்போது எந்த லட்சத்தில் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோப்பா இதுக்கு தான் நான் கேம் ஆடும் போதே எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்கிறது இல்லை. ஏன்னா கேம் ஆடும்போது வீடியோ எடுத்தால், இப்போ ஸ்பெக்கில் இருக்கும் போதே இவ்வளோ லேக் அடிக்குது, இப்போ கேம் ஆடும்போது வீடியோ எடுத்தால் எவ்வளோ லேக் அடிக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் ஒரு கேமரோட டெக்னிக்ஸ். இதை பாருங்கள், 9 நிமிஷம் ஆயிடுச்சு. 9 நிமிஷமாக உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அவன் பட்டுன்னு க்ளூவால் போட்டு ஐரிஸ் போட்டான். நல்ல வேலை ஃப்ளாஷ் பீஸ் போடல, சார்ஜர் வேறு இல்லை. வீடியோ எடுக்கும்போது இவரை போய் பட்டுன்னு ஹீல் பண்ணிட்டு எனக்கும் மெடிக்கிட் வேறு இல்லை. அப்படியே வெளில ஓடி வந்து அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு க்ளூவால் போட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக இங்கே வந்து என்னங்க என் டீமால் வந்துடுவார், ஆனால் அவர் செத்துருவார். அப்படி
நான் அங்கே மேலே இந்த பக்கம் லைட்டாக போவேன், மேலே ஏதோ கால் இருக்கா மாதிரி இருக்கும். ஆனால் நான் பார்த்துருவேன் அது வந்து லூட் பாக்ஸ்ன்னு. சரி லூட் பாக்ஸ் தானே இருக்குது, மேலே எவனா இருக்க மாட்டான்னு நான் இங்கே நிற்பேன். அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா, நம்ம டீமால் ஏறி போயிடாரு. சரி யாரும் இல்லையே, போய் மேலேருந்து பேக்கப் கொடுப்பாருன்னு பார்த்தா போனவனா மனுஷனுக்கு டேமேஜ் விடும். ஐயோ ஓடி போகிறதுக்குள்ளே நாக் ஆயிடுவார். கரெக்டாக அவனை போய் அடிப்பேன், கில்லெத்து குளுவால் போட்டுருவான். நான் குளுவால் உள்ள அவன் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டேன், நான் அப்படிதான் காமிக்கும். ஓகேவா, சரி அதெல்லாம் சொல்லிட்டு ஹேக்கர்லாம் சொல்லக்கூடாது, அது தவறான விஷயம். பேசிக்லி எல்லாரும் ஹேக் போட்டு விளாட்றீங்க. ஏன் ஹேக் போட்டு விளாட்றீங்கன்னு தெரில. இப்போ தான் இங்கே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நடக்க போகுது. இப்போ இன்னும் 3 பேர் இருக்காங்களா, இந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கான், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தன் இருக்கான் அந்த மரத்துக்கிட்ட. இந்த வீட்டில் இருக்கவன் அவனை டார்கெட் பண்ணுறான். நான் எங்கே இருக்கேன்னு 2 பேருக்குமே தெரியாது, நான் இங்கே தான் இருக்கேன். பார்த்துருவானுங்க கடைசியில். அந்த மரத்துக்கிட்ட இருக்கவன் ஃபஸ்ட்டு பார்த்துருவான். அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சுக்கப்புறம் வெளிலே வரல, கட் பண்ணி எடுத்துட்டேன். அதெல்லாம் இவனுங்க வந்ததுக்கப்புறம் நான் பாட்டு நான் நேரில் வரவனை தான் அடிக்கலாம், இவனை செகண்ட் முடிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் தம்பி ஒரு தவறான விஷயம் பண்ணுவார், நமக்கே குண்டு போடுவார். சும்மா விடுவோமா, நானே அவனை முடிச்சுட்டு வரலாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தம்பி குண்டெல்லாம் போடுறாப்புல. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஃபஸ்ட்டு இவரை முடிப்போம் அப்படின்னு நானும் 2 குண்டை போட்டு அந்த எனிமி டீம் அப் பண்ணி நானும் அவரை அடிச்சுன்னு இருந்தேன். நானும் அடிச்சுன்னு குண்டல் போட்டான். ஆனால் அவர் அடித்தவரை செத்துட்டான் பட்டுன்னு. ஐ டோன்ட் லைக் இட். அவர் ஏகே சைலன்ஸை போட்டு தான் அடித்தார். அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு கூட தெரியாமல் நான் போய் அவர் அடிச்சுன்னு இருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், ஓ நம்ம டீம் அப் பண்ணி அடித்தோமா அப்படின்னு. அப்புறம் அவர் வருவார், குத்து போடுவார், நானும் அப்படியே பேன்னு நிற்பேன். நடுவில் நெட்டெல்லாம் வேறு போவோம். அவன் நினச்சா நான் சாவடிச்சிருக்கலாம், ஆனால் பெரிய மனுஷன் வேறு ஒன்று பண்ணார். அதனால் அவர் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேவா, அவரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவார், நானும் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஜோன்லாம் ஸ்ட்ரிங்க் ஆயிரும். அதை நான் காட்டுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் காட்டுவேன், ஏன்னா நெட் இல்லை சில இடத்துல, அதுதான் அப்படி. இந்த இடத்துல நான் கட் பண்ணுவேன்னா கட் பண்ண மாட்டேன்னு எனக்கே தெரியாது. நான் ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம், இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அவர் அங்கே உட்காந்துருவார். சரி இவர் ஏதோ நம்ம சுற்றுவார், செத்துருவோம், எப்படியோ நம்மள தானே எல்லோரும் ஏம் வச்சு துரோக மூமெண்ட் போடுவாங்க அப்படின்னு. இந்த இடத்துலலாம் கைஸ் நம்ம டீம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ பாக்கெட் மார்க் இருக்குல்ல, எடுத்து ஹீல் பண்ணுறா என் டீம்மேட்டை அப்படின்னு. பாக்கெட் மார்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் சுற்றினே இருப்பார். நீ மட்டும் தான் சுற்றுவியா, நானும் சுற்றுவேன்டா, நானும் வேகமாக சுற்றி இருந்தேன். அவர் ஏன் முன்னாடி போயிடுவார், அவருக்கு முன்னாடி நான் போவேன் பாருங்க, பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம். அவ்வளோதான், அவர் ஷாக்காயிருவார் போல். அப்போல்லாம் சொல்ல மாட்டேங்க, அவர் ப்ரோ பிளேயர். அவர் ஸ்கின்னை பார்த்தவே தெரில உங்களுக்கு, ட்ராகன் நெக்கெல்லாம் வச்சுருக்காரு. நம்மளாம் அந்த ரேஞ்சா அவர் இல்லாத சொல்லக்கூடாது, ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குது. டாப்அப் பண்ணக்கூட காசு இல்லை என்கிட்ட அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், இருக்குது, ஆனால் டாப்அப் பண்ண மாட்டேன். இப்போ டாப்அப்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பெரிய குற்றம் குற்றம் குற்றம். சரி என்னடா இவன் பேசிக்கிட்டே போகிறான், மேட்ச் முடியுமா முடியாதா, ஏதாவது பண்ணி தொலைங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இப்போ தான் வந்து உக்காருவேன். அவ்வளோதான் ஸ்டக் ஆயிரும். ஐயோ கரண்ட் இல்லை, ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு, நெட்டை ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஐயோ செத்துருப்பேன், போட்டு தள்ளியிருப்பார் அவர் இந்நேரத்துக்குன்னு பார்த்தா நல்ல மனுஷனாக இருக்கார் கைஸ். கொடி குத்து விளாட்டுருக்காரு அவர் பேரை காட்டுறதுக்கு. சரி அப்புறம் ஹீல் பண்ணலான்னு இப்போ தான் அதை எடுத்து பார்த்தா டைமே முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியாது அதெல்லாம், ஏன்னா நான் ஒரு பாட்டு. சரி டைம் முடிஞ்சிச்சு, தலைவன் கொடி வேற குத்திருக்காப்புல, நம்ம பேரை காட்ட வேணாமா, நம்மகிட்ட கொடிலாம் கிடையாது, சும்மா அந்த கில்டு கொடியை குத்தி விடுவோம் அப்படின்னு அந்த கில்டு கொடியை குத்தி விட்டேன். மனுஷன் போய் நின்று பார்த்து இருந்தாப்புல பேரை. அப்புறம் M10 மேக்ஸ் அமௌண்ட் போட்டார் கைஸ், அது பெரிய விஷயம் இல்லை. நானும் சும்மா அந்த சேர் அமௌண்ட் போட்டேன். சேர் அமௌண்ட் இல்லை, அதான் அந்த குரூப் அமௌண்ட்டு, சேர் அமௌண்ட்டு. அப்புறம் ஒரு லுக் சேஞ்சர் அமௌண்ட் இருந்துச்சு, அதை சும்மா போட்டு விட்டேன். அதெல்லாம் காமிக்க மாட்டேங்குது ஏன்னு தெரில, ரியல் வீடியோவில் தான் காமிக்கும் போல். ஆனால் ஒரு நல்ல மனுஷன் நமக்கு போயா விட்டு கொடுத்துட்டாரு ஃப்ராங்காக சொல்லணும், அதனால் அதை மறைக்காமல் இருக்க முடியல. அதனால் இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு முடிஞ்சோன்னே அவருக்கு போய் ரெக்வஸ்ட் கொடுக்கல, ஏன்னா அவர் ஆல்ரெடி எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டார், நல்ல மனுஷனாக இருப்பார் போல். நான் என் கண்ணை தூக்கி போட்டால் அவரு கண்ணு எனக்கு வந்துருச்சு. சரி என்னண்ணா இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்து குளோவால் போட்டு ஏற்றலான்னு பார்த்தா வாய்ப்பில்லை, முடியல. அப்படி வாய்ப்பில்லை முடியல, நமக்கு தெரியாது. அப்படியே அந்த வீடியோ முடிக்கலாம், போய் அடித்தாச்சு. சரி உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் கேம்.